எபிசோட் 247. ஆதனின் ப்ளூ ரேங்கிங் கழுகு பேட்டில் ஸ்பிரிட்டை பார்த்து அங்கிருந்த டிமானிக் பீஸ்ட் மற்றும் மதுரா அகாடமி மக்கள் மற்றும் எக்ஸ்பர்ட்டுகள் அனைவரும் வியந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த மதுரா மலையின் அடிவாரத்தில் ஒரு அழகான பெண் தியானம் செய்து கொண்டிருந்தாள். அவள் அங்கு வானம் மாற்றமடைவதை உணர்ந்த அந்த பெண் கண்களை மெதுவாக திறந்து வானத்தில் இருந்து ப்ளூ ரேங்கிங் கழுகு பேட்டில் ஸ்பிரிட்டை பார்த்துவிட்டு ஆச்சரியமடைந்தாள். அந்த பெண் சுமார் 15 நாட்களாக அந்த இடத்தில் அமர்ந்துதான் தியானம் செய்து கொண்டிருந்தாள். அவள் ஒரு வைராகியத்துடன் அமர்ந்து பகல் இரவு பாராமல் தியானம் செய்து கொண்டிருந்தாள். அவள் ஒருவரை கொன்று வீழ்த்த வேண்டும் என்ற கோபத்தில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தாள். அந்த கழுகை பார்த்துவிட்டு மீண்டும் தனது தியானத்தை ஆரம்பித்தாள் அந்த பெண். அப்போது அந்த கழுகு ஒரு பெரிய சத்தத்தை எழுப்பியது. அதை கேட்டதும் அந்த அழகான பெண் தனது தியானத்தை விட்டுவிட்டு அந்த கழுகை மீண்டும் பார்த்து அந்த கழுகு தனது இறக்கையை விரித்து அந்த பெண்ணிடம் காண்பித்தது. அதை பார்த்த அந்த பெண்ணுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இந்த சக்தி வாய்ந்த ஸ்பிரிட் பறவைய அவேக்கன் பண்ணது யாரா இருக்கும்? ஒருவேளை இத அவேக்கன் பண்ணது அவனா இருக்குமோ? அப்படி மட்டும் இருந்தா அதுக்காக முதல்ல சந்தோஷப்படுறது நானாதான் இருக்கும் என்று நினைத்து சிறு புன்னகை செய்தாள் அந்த பெண். இந்த பறவையை சோமன் மற்றும் வேங்கையன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது சோமன் வேங்கையனை பார்த்து, இந்த பறவை ஸ்பிரிட்டை அவேக்கன் பண்ணது யாருன்னு உனக்கு தெரியுமா வேங்கையன் என்று சிறு புன்னகையுடன் கேட்டான். இல்லையே சோமனே, நான் தான் உன் கூட இருக்கனே. அது அங்கே மலைக்கு மேலே நடந்திருக்கு. அந்த மதுரா மலைக்கு மேலே போய் பார்த்தாதான் யாருன்னு தெரிய வரும் மச்சான் என்று கூறினான் வேங்கையன். அதை கேட்டு சோமன் சிரித்து விட்டு, நீ அன்னைக்கு என்கிட்ட ஏன்டா பழைய மாதிரி சிரிக்க மாட்டேங்கிறேன்னு கேட்ட ஞாபகம் இருக்கா என்று கேட்டான். ஆமாம் சோமனே, ஆமாம், அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்று சோமன் சொல்வது புரியாமல் கேட்டான் வேங்கையன். என் சந்தோஷம் திரும்பி வரப்போகுது வேங்கையன், இப்போவாது நான் என்ன சொல்ல வர்றேன்னு உனக்கு புரியுதா என்று கேட்டான் சோமன். அதை கேட்டு வேங்கையன் சிறிது நேரம் யோசித்து விட்டு, அப்போ நம்ம ஆதன் மறுபடியும் வரப்போறானா என்று சந்தோஷமாக கேட்டான். ஆமா வேங்கையன், அவன் மட்டும்தான் இந்த மாதிரி யாரும் பண்ண முடியாத வேலையெல்லாம் பண்ணுவான். நீ வேணா பாரு, நம்ம மதுரா சண்டை போட்டிக்குள்ள என் சந்தோஷம் என்னை தேடி வரும் பாரு என்று சந்தோஷமாக கூறினான் சோமன். அதை கேட்ட வேங்கையன் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தான். இருப்பினும் ஆதன் அந்த இடத்தை விட்டு சென்று இன்றோடு 2 மாதங்கள் ஆகிவிட்டது. அதனால் அவன் சற்று சோகமானான். அவன் அந்த மலையை பார்த்து விட்டு, ஆனா இந்த மலைக்கு மேல இந்த பறவை பறந்துட்டு இருக்கு, ஒருவேளை வேற யாராவது என்று பேசுவதற்கு வந்தான் வேங்கையன். ஒரு வேளை 2 வேலைலாம் இல்ல, ஆதன் வந்துருவான். அதை நீங்க எல்லாரும் வாயை பழந்துட்டு பார்க்க தான் போறீங்க பாருங்க என்று கூறினான் சோமன். வேங்கையனும் முழு நம்பிக்கையோடு இல்லை. இருப்பினும் சோமனின் நம்பிக்கையையும் கலங்கடிக்க வேண்டாம் என்று எண்ணி சரி என்று சந்தோஷத்துடன் தலையசைத்தான். மற்றொரு பக்கம் மணிகண்டன், அசோகன் மற்றும் அதுல்யா மூவரும் அவர்களது பயிற்சி எடுக்கும் இடத்திலிருந்து அந்த பறவையை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது மணிகண்டன், பா, இந்த ப்ளூ ரேங்க் பேட்டில் ஸ்பிரிட்டை ஒருத்தன் அவேக் பண்ணியிருக்கான்னா அவன் கண்டிப்பா நம்ம மதுரா அகாடமி சண்டை போட்டிக்கு வருவான். அப்போ நம்ம சண்டை போட்டி இந்த வாட்டி ரொம்ப பயங்கரமா இருக்க போகுது. ஆனா இதை யார் அவேக்கன் பண்ணியிருப்பாங்கன்னே தெரியலையே. ஒருவேளை அட்டூரியனா இருக்குமோ இல்ல லோகேஷா இருக்குமோ என்று கேட்டான். அதை கேட்ட அசோகன், அவங்களா இருந்தா அவங்களோட ராஜ்யத்துல இதை ஒரு திருவிழாவா வச்சு கொண்டாடி இருப்பாங்க மணி. ஆனா எனக்கு தெரிஞ்சு இது யாரும் மதுரா அகாடமியை சேர்ந்தவங்களா தான் இருக்கணும்னு தோணுது என்று கூறினான். ஆமா அசோகா, நம்ம மதுரா அகாடமி சண்டை தேதி பக்கத்துல வந்துட்டு இருக்கிறதுனால மதுரா அகாடமி வீரர்கள் எல்லாரும் அந்த மலைக்கு போய் தான் தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தவங்க தான் இந்த ஸ்பிரிட்டை அவேக்கன் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது என்று கூறினாள் அதுல்யா. அதை கேட்ட மணிகண்டன், நீ சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதுல்யா. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நம்ம மதுரா அகாடமியில இருக்க எக்ஸ்பர்ட்டுகள்ல பாதி பேர் அந்த மலையில தான் தியானம் பண்றாங்க. அதனால நீ சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த பறவையோட சக்தி யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. அதை எல்லாரும் மதுரா அகாடமி மாதிரி பெரிய சண்டை போட்டியில தான் பார்க்க போறாங்க என்று கூறினான். அதை கேட்டதும் அசோகனும் அதுல்யாவும் ஆமென்று தலையசைத்தார்கள். அப்போது அசோகன் திடீரென்று, ஒருவேளை இந்த பறவையை அவேக்கன் பண்ணது ஆதனா இருக்குமோ என்று கேட்டான். அதை கேட்டதும் அதுல்யாவும் மணிகண்டனும் வேகமாக திரும்பி அசோகனை பார்த்து, அப்படியா, நீ எப்படி இவ்வளோ கன்ஃபார்மா சொல்ற என்று கேட்டான் மணிகண்டன். இல்ல, எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னதான் நம்ம மதுரா அகாடமி வீரர்கள் போய் இந்த மலையில தியானம் செஞ்சாலும் அவங்க எப்படியும் அந்த மலைக்கு பாதிக்கு மேல போக மாட்டாங்க இல்லையா. ஆனா இந்த பறவை எங்க பறக்குதுன்னு பாருங்க, அந்த மலையோட உச்சியில இருந்து பறக்குது. அப்போ ஒருவேளை ஆதன் தான் இதை அவேக்கன் பண்ணிருப்பான்னு ஒரு சந்தேகம் என்று கூறினான் அசோகன். அதை கேட்ட அதுல்யா இல்லை என்று தலையசைத்து விட்டு, இல்ல அசோகா, இதுக்கு மேல ஆத வருவான்னு எனக்கு நம்பிக்கையை கொடுக்காத. நம்ம முதல் எக்ஸ்பர்ட் லெவல் ஆரம்பத்துல இருந்தப்போ ஆதனுக்கு அந்த கொடுமையான சம்பவம் நடந்துச்சு. இப்போ நம்ம 3வது எக்ஸ்பர்ட் லெவல் சக்தி ஆரம்பத்துல இருக்கும். அதுவும் இல்லாம அவன் போய் 2 மாசம் ஆச்சு. இதுக்கப்புறம் அவன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அசோகா என்று கூறிவிட்டு கண் கலங்கினாள் அதுல்யா. அதை கேட்டுவிட்டு மணிகண்டனும் ஆமென்று தலையசைத்து விட்டு, ஆமா அசோகா, இதுக்கு மேலேயும் ஆதம் வருவான்னு நினைக்காம நீங்க வலிமையாகி அவனுக்காக அவனை கொல்றதுக்கு காரணமானவங்களை கொல்லணும்
அந்த நிலைக்கு வாங்க. அப்பதான் உங்க எதிரியை அழிக்க முடியும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல சண்டை போட்டி ஆரம்பிக்க போகுது. அதுல நீங்க நினைச்ச மாதிரி அவனை கொல்லணும்னா அதுக்கு இப்போ நீங்க உங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கிட்டு பயிற்சியை கடுமையா பண்ண ஆரம்பிக்கணும். வாங்க, இப்போ நீங்க 2 பேரும் உங்க பயிற்சியை ஆரம்பிக்கலாம் என்று கூறினான். அதை கேட்டதும் இருவரும் கண்களை துடைத்துவிட்டு அவர்களது பயிற்சியை ஆரம்பித்தார்கள். மறுபக்கம் ஆதன் அந்த ரகசிய அறையில் பறந்து கொண்டிருந்தான். அவன் இந்த ப்ளூ ரேங்கிங் பேட்டில் ஸ்பிரிட்டை தனதாக்கி கொள்ள தியானத்தின் இறுதி கட்டத்திற்கு வந்தான். ஆதனின் உடம்பு மிகவும் பிரகாசமாக மின்னுவதற்கு ஆரம்பித்தது. ஆதனின் உடம்பை சுற்றி பல ஆற்றல் சக்திகள் சுற்றி கொண்டிருந்தது. ஆதன் பறந்து கொண்டிருந்தான். இப்போது மெல்லமாக வந்து அந்த பாறையில் அமர்ந்தான். அவனுக்கு பின்னால் அந்த ப்ளூ ரேங்க் கழுகு பேட்டில் ஸ்பிரிட் நிழல் வந்து போனது. அதை பார்த்த அந்த பூனை பயந்து கொண்டு பின்னால் சென்று நின்றது. திடீரென்று அந்த அறை இருட்டானது. அப்போது ஆதனுக்கு பின்னால் இருந்து 5 வண்ணமயமான நிறத்துடன் அந்த கழுகு ஸ்பிரிட் வந்துவிட்டது. அதன் 5 வண்ண ஒளியில் அந்த அறையை பிரகாசித்துக் கொண்டிருந்தது. ஆதன் தொடர்ந்து தியானத்தில் இருந்தான். அங்கு நடப்பதை பார்த்த பூனை ஆதனை சந்தோஷமாக பார்த்து கொண்டிருந்தது. ஆதன் தனது முழு தியானத்தையும் முடித்தான். அந்த பறவை வானத்தில் பறந்து கொண்டிருந்து அப்படியே மறைந்தது. அந்த வானம் பழைய நிலைக்கு வந்தது. ஆதன் மெல்லமாக கண்களை திறந்து பார்த்தான். அந்த பூனை ஆதனை வியப்பாக பார்த்து கொண்டிருந்தது. அப்போது ஆதன் மெல்லமாக திரும்பி அந்த கழுகை பார்த்தான். அது 30 அடிக்கு நின்று கொண்டிருந்தது. ஆனால் ஆதனை பார்த்ததும் தனது உயரத்தை சுருக்கி கொண்டு வந்து அவனது மடியில் அமர்ந்தது. அதை பார்த்த ஆதன், என்னோடது 2வது பேட்டில் ஸ்பிரிட் ப்ளூ ரேங்க் கழுகுடா என்று சந்தோஷமாக கூறினான். அதை கேட்டதும் அந்த கழுகு பறந்து வந்து அவனுக்கு முன்னால் நின்று தனது 5 வண்ணங்களையும் ஆதனுக்கு காட்டி தனது சந்தோஷத்தை பரிமாறிக்கொண்டது. ஆதன் அந்த பச்சை நிற மாத்திரையிலிருந்து வந்த சிவப்பு நிறமான திரவியத்தால் தான் சக்தி, ஆற்றல், எனர்ஜி மற்றும் 3வது எக்ஸ்பர்ட் நிலைக்கு சென்றான். ஆனால் அதைவிட மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவன் சக்தியால் தான் ஆதன் இப்போது 2வது பேட்டில் ஸ்பிரிட்டான ப்ளூ ரேங்க் கழுகு பேட்டில் ஸ்பிரிட்டை அவேக்கன் செய்துள்ளான். இப்போது ஆதனின் சக்தி, ஆற்றல், உடல் பலம் மற்றும் உடலில் பாதுகாப்பென்று அனைத்தும் முன்னேறி இருப்பதை உணர்ந்தான் ஆதன். என் சக்தி ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு என்னால் உணர முடியுது. இப்போ ஒரு 5வது எக்ஸ்பர்ட் மேக்ஸிமம் லெவல் சக்தியில் இருக்கவனை கூட என்னால் பந்தாட முடியும்னு நினைக்கிறேன் என்று சந்தோஷமாக கூறினான். அதை கேட்டதும் அந்த பூனை வேகமாக வந்து ஆதனின் மடியில் ஏறி அதன் அன்பை ஆதனிடம் வெளிப்படுத்தியது. அப்போது ஆதன் அந்த பூனையை பார்த்து, குட்டி தங்கமே, நீ மட்டும் இல்லைனா இன்னைக்கு எனக்கு இவ்வளோ சக்தி கிடைச்சிருக்காது என்று கூறிவிட்டு அந்த டீமன் பூனையை முத்தமிட்டான். அந்த பூனையும் மிகவும் சந்தோஷமாக கொண்டிருந்தது. அதன் பிறகு அந்த பூனை தனது சக்தி ஆற்றலின் வேகம் தாங்க முடியாமல் அறையில் பறந்து கொண்டிருந்தது ஆதனுக்கு நினைவுக்கு வந்தது. அவன் தியானத்தில் இருந்தாலும் அவனால் அங்கு நடப்பதை உணர முடிந்தது. ஆதன் சிரித்துக்கொண்டே அந்த பூனையை பார்த்து, நீ அங்கேயும் இங்கேயும் பறந்துகிட்டு இருந்த, உனக்கு எதுவும் காயம் படலையே என்று கேட்டான். ஆதனின் வார்த்தைகளை கேட்ட பூனையின் முகம் சோகமாக மாறியது. ஏனென்றால் ஆதன் அங்கு 10 நாட்கள் தியானத்தில் இருந்தான். அந்த 10 நாட்களும் அந்த பூனை படாதபாடு பட்டுவிட்டது. ஏனென்றால் திடீரென்று அந்த அறை மிகவும் குளிர்ச்சியாக மாறும். திடீரென்று நெருப்பு போல ஹீட்டாக மாறும். திடீரென்று காற்று மெல்ல வீசும். அதன் பிறகு வேக வேகமாக வீசி அங்குமிங்கும் பறக்க வைக்கும். இப்படி 10 நாட்கள் அந்த டீமானிக் பூனை படாதபாடுபட்டு ஆதன் கண் விழித்த பிறகுதான் சந்தோஷமாக இருக்கிறது. அத்துடன் ஆதன் தியானத்தில் இருந்து விழித்ததால் அந்த அறை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியது. அதனால் அந்த பூனை நிம்மதி பெருமூச்சு விட்டுவிட்டு ஆதனை பார்த்து சந்தோஷமாக விளையாட ஆரம்பித்தது. அப்போது ஆதன் அந்த பூனையை பார்த்து சிரித்துவிட்டு, எனக்காக நீ ரொம்ப நாள் இங்கிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, அதனால நம்ம கொஞ்சம் கூட நேரத்தை தாமதிக்காம இங்கிருந்து வெளியே போயிடலாமா என்று கேட்டான். அதை கேட்டதும் அந்த பூனை சந்தோஷத்தில் வேக வேகமாக அங்குமிங்கும் சென்றது. இருவரும் அந்த ரகசிய அறையில் ஒரு முறை பார்த்துவிட்டு அங்கிருந்து வெளியே வந்தார்கள். அந்த ரகசிய அறை அப்படியே மெல்ல கதவை மூடிக்கொண்டது. அது அப்படியே மண்ணுக்குள் சென்று விடுமா இல்லை இருக்குமா என்ற சிந்தனையில் ஆதனும் அந்த பூனையும் வெளியே வந்தார்கள். அந்த ரகசிய அறையில் தியானம் செய்ததால் இரட்டிப்பு பலம் மற்றும் பாதி முயற்சி செய்தால் போதும் என்று இருந்ததும் ஆதன் அங்கு 10 நாட்கள் விடாமல் முயற்சி செய்து தியானத்தில் இருந்தான். இருப்பினும் ஆதன் வெளியே 1 மாதம் தியானத்தில் இருந்து கிடைக்கும் ஆற்றல் சக்திகளையும் உடல் பலத்தையும் இந்த 10 நாட்களில் கிடைத்துவிட்டது என்பதுதான் அவனுக்கு மிகவும் சந்தோஷமான விஷயமாகும். ஆதன் இன்னும் சில நாட்களில் மதுரா அகாடமி சண்டை போட்டி வரப்போகிறது. இப்போது நாம் நல்ல முறையில் சக்தி ஆற்றல் வைத்திருக்கிறோம் என்பதே அவனுக்கு திருப்தியாக இருந்தது. அதை நினைத்து கொண்டு இருவரும் மெல்ல அந்த குகையில் வெளியே நடந்து சென்றார்கள். ஆதன் வருவதை நுகர்ந்தே உணர்ந்து கொண்ட புலி மற்றும் கரடி பீஸ்ட் அதன் சத்தத்தை எழுப்பி அனைத்து பீஸ்டுகளையும் அந்த குகைக்கு வரவைத்து விட்டது. அந்த மலையை பாதுகாக்கும் பீஸ்டுகள் மட்டுமே அந்த பாதுகாப்பு எல்லையில் பறந்து கொண்டும் சுற்றி கொண்டும் இருந்தது. ஏனென்றால் ஒரு முறை நடந்த தவறு மீண்டும் நடந்துவிடக்கூடாது என்று அவர்கள் மிகவும் கவனமாக இருந்தார்கள். இருப்பினும் அந்த பாதுகாப்பு எல்லையில் இருக்கும் பீஸ்டுகள் அனைத்தும் ஆதன் மீண்டும் வந்துவிட்டான் என்று அந்த புலி மற்றும் கரடி சத்தமிட்டதை வைத்து புரிந்து கொண்டு
சந்தோஷமாக பறந்து கொண்டிருந்தது. அதன் பிறகு ஆதனும் அந்த பூனையும் அந்த குகையிலிருந்து வெளியே வந்ததும் அங்கு பலாயிரக்கணக்கான பீஸ்டுகள் நின்று கொண்டிருப்பதை பார்த்த ஆதன் திகைத்து போனான். அப்போது ஆதன் அங்கிருந்த அனைத்து பீஸ்டுகளையும் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது புலி பீஸ்ட் முன்வந்து ஆதனை பார்த்து, வந்துட்டி ஆதன், உனக்காக தான் நாங்கள் இங்கே 5 நாளாக காத்துக்கிட்டு இருந்தோம் என்று சந்தோஷமாக தகவலை பரிமாறியது. அதை கேட்ட ஆதன் கண்கள் கலங்கியது. அவன் 4 நாட்கள் கண்விழிக்காமல் இருந்த போதும் இப்படித்தான் அந்த பீஸ்டுகள் அனைத்தும் எங்கும் செல்லாமல் அங்கேயே அமர்ந்து அவன் கண்விழிக்க வேண்டும் என்று அமர்ந்திருந்தது. இப்போது அவன் அந்த ரகசிய அறைக்குள் சென்று 10 நாட்கள் கடந்தோடியது. அவனுக்கு பல ஆற்றல் சக்திகளும் ஆயுதங்களும் கிடைத்தாலும் அவனுக்காக 5 நாட்களாக இந்த பீஸ்டுகள் காத்து கொண்டிருப்பது அவனுக்கு அவர்களின் பாசத்தை புரிய வைத்தது. அப்போது கரடி பீஸ்ட் ஆதனை பார்த்து, நீ உள்ளதான் போயிருக்கேன்னு தெரியாம நாங்க எங்கெங்கயோ தேடினோம். அப்புறம்தான் நானும் புலி பீஸ்டும் இந்த குகைக்கு வந்தோம். ஆனா உள்ள நீ இருந்த இடத்துக்கு எங்களால வர முடியல. அதனாலதான் நானும் யானை பீஸ்டும் அப்புறம் புலி பீஸ்ட் 3 பேரும் இங்கேயே நீ வர்ற வரைக்கும் உட்காந்துடலான்னு உட்காந்துட்டோம் என்று தகவலை பரிமாறியது. அதை கேட்டு ஆதன் கண் கலங்கியது. அவன் அங்கிருந்த அனைத்து பீஸ்டுகளையும் பார்த்து, என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க. நான் இந்த குகைக்குள்ள ரகசிய அறைக்குள்ளதான் போயிட்டு வந்தேன். அது எனக்கு உள்ள போனதுன்னு தான் தெரிஞ்சது. இல்லைன்னா கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பேன். இப்ப நான் ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க எல்லாரும் என் மேல அளவு கடந்து அன்பு வச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நான் இதை சொல்லிட்டு தான் போயிருக்கணும். நானும் உங்க யார்கிட்டையாவது சொல்லிடலான்னு தான் பார்த்துட்டே வந்தேன். ஆனா நீங்க யாரும் வர்ற வழியில இல்ல. அப்புறம் நான் உள்ள போனதும் ரகசிய அறை வந்துருச்சு. அப்படியே உள்ள போயிட்டேன். அப்புறம் இப்போதான் வெளியே வர்றேன் என்று கூறினான். அப்போது காண்டாமிருகம் பீஸ்ட் ஆதனை பார்த்து, அட பரவாயில்ல ஆதன், நீ தெரியாம தான் பண்ணியிருப்பேன்னு எங்களுக்கு தெரியும். அது சரி இருக்கட்டும், உன் சக்தி ஆற்றலும் உடல் பலமும் அதிகமாயிருக்கும் போல இருக்கு. அதுவும் இல்லாம நீ தானே அந்த ப்ளூ ரேங்க் கழுகு பேட்டில் ஸ்பிரிட் அவேக் பண்ணது என்று கேள்வியை பரிமாறியது. அதை கேட்டதும் ஆதன் சந்தோஷத்துடன் ஆமென்று தலையசைத்தான். அதை கேட்டு அங்கிருந்து அனைத்து பீஸ்டுகளும் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தது. பீஸ்டுகளின் கோரிக்கைக்கு ஆதன் சம்மதிப்பானா? ஆதனுக்கு கிடைக்கப் போகும் பரிசு என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன? எபிசோட் 248. ஆதன் அந்த குகையை விட்டு வெளியே வந்தான். அதை பார்த்து அங்கிருந்த அனைத்து பீஸ்டுகளும் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தது. அப்போது ஆதன் அந்த பீஸ்டுகள் அனைவரையும் பார்த்து, உங்க அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் வாழ்க்கையில உங்களை எல்லாம் மறக்கவே மாட்டேன். இருந்தாலும் இப்போ நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போற நேரம் வந்துருச்சு. அதனால நான் இங்கிருந்து எங்க ஊருக்கு போயிட்டு வரேன் என்று அனைவரையும் பார்த்து கையெடுத்து வணங்கினான். அதை கேட்டு அங்கிருந்த பீஸ்டுகள் அனைத்தும் பேரதிர்ச்சி அடைந்தது. அவர்கள் 10 நாட்கள் கழித்து இன்றுதான் மீண்டும் சந்தோஷ நிலைக்கு வந்தார்கள். இப்போது ஆதன் இந்த வார்த்தையை சொல்லவும் அவர்களுக்கு நெஞ்சில் இடி விழுந்தது போல உணர்ந்தார்கள். அப்போது யானை பீஸ்ட் ஆதனை பார்த்து, எங்களுக்கு புரியுது உனக்கு உங்க ஊர்ல தான் சந்தோஷம் இருக்குன்னு, இந்த பாதாளத்துல இல்லைன்னு. இருந்தாலும் நீ எங்க கூட ஒரு நாள் இருந்தா கூட நாங்கெல்லாம் சந்தோஷமா இருப்போம். ஏன்னா நாங்க எல்லாமே 10 நாள் உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்துகிட்டு இருந்தோம். இன்னைக்கு நீ கழுகு பேட்டில் ஸ்பிரிட் அவேக்கன் பண்ணதை பார்த்ததும் தான் உனக்கு ஒன்றும் ஆகல, நீ வந்துருவேன்னு நினைச்சு சந்தோஷமா இருந்தோம். ஆனா நீ என்னடானா வந்ததும் எங்களை சோகத்துல ஆழ்த்திட்டு போறேன்னு சொல்ற என்று கண்கள் கலங்க தனது தகவலை பரிமாறியது. அதை கேட்ட ஆதன், எனக்கு உங்க வருத்தம் புரியுது. ஆனா நான் இப்ப போனாதான் எங்க மதுரை அகாடமி சண்டை போட்டியில கலந்துக்க முடியும். அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதனாலதான் நான் போறேன்னு சொல்றேன். மற்றபடி இங்க சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு யார் சொன்னாங்க? நான் எங்க ஊர்ல இருந்ததை விட இந்த ஊர்ல தான் எனக்கு நிறைய உயிரான உறவுகள் இருக்கீங்க. நீங்க எல்லாரும் என்னை பார்த்துக்கிட்ட அளவுக்கு என்னை யாருமே இது வரைக்கும் பார்த்துக்கிட்டதில்லை என்று ஆனந்த கண்ணீருடன் கூறினான். அதை கேட்டதும் அங்கிருந்த அனைத்து பீஸ்டுகளும் சந்தோஷமாக உணர்ந்தது. இருப்பினும் அவன் அங்கிருந்து கிளம்புகிறான் என்றவுடன் அதன் முகங்கள் எல்லாம் சங்கடமாக மாறியது. அதை பார்த்த ஆதன் சிறிது நேரம் யோசித்துக் கொண்டிருந்து விட்டு, சரி சரி எல்லாரும் சோகமா இருக்காதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உங்க கூட 2 நாள் தங்கிட்டு அப்புறம் போய்க்கிறேன் என்று கூறினான். அதை கேட்டதும் அங்கிருந்த அனைத்து பீஸ்டுகளும் சந்தோஷமாக உணர்ந்தது. அதன் பிறகு புலி பீஸ்ட் ஒரு விதமான சத்தத்தை எழுப்பியது. அப்போது அங்கு ஒரு பெரிய டிராகன் பீஸ்ட் பறந்து வந்தது. அதை பார்த்த ஆதன், அப்படி போடு, இது பார்க்க என்னோட டிராகன் ஸ்பிரிட் மாதிரியே இருக்கே. சரி, இது எதுக்கு இப்ப வர சொன்னீங்க என்று கேட்டான். அப்போது புலி பீஸ்ட் ஆதனை பார்த்து, இங்க இருந்து நம்ம குகைக்கு போக ரொம்ப நேரம் ஆகும் ஆதன், நீ டிராகன் பீஸ்ட் மேல ஏறி உட்காந்துக்கோ, நாங்க எல்லாரும் ஒன்னா வந்துருவோம் என்று தகவலை பரிமாறியது. அது கேட்டதும் ஆதன், அதெல்லாம் எதுக்குப்பா, நம்ம எல்லாரும் ஒன்னா பேசி சிரிச்சுட்டு அப்படியே இந்த பசுமையான இடத்தை பார்த்துட்டே போலாம். இந்த டிராகன் பீஸ்ட் அதோட வேலையை பார்க்கட்டும். ஏன்னா என் சந்தோஷத்தை விட உங்க பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் என்று புலியை பார்த்து கூறிவிட்டு அந்த டிராகன் பீஸ்டை பார்த்து, நீ போய் பாதுகாப்பு வேலையை பார்த்துக்கோ நண்பா, நான் இப்படியே இவங்க கூட நடந்து போய்க்கிறேன் என்று அன்புடன் கூறினான்.
அதை கேட்ட டிராகன் பீஸ்ட் வேகமாக திரும்பி புலி பீஸ்டை பார்த்தது. புலி பீஸ்டும் சரியென்று தலையசைத்தது. அப்போது அந்த டிராகன் பீஸ்ட் வேகமாக பறந்து சென்று தனது பாதுகாப்பு வேலையை ஆரம்பித்தது. ஆதன் அந்த ஆயிரக்கணக்கான பீஸ்டுகளுடன் பேசிக்கொண்டும் விளையாடிக் கொண்டும் அங்கிருந்து நடந்து செல்ல ஆரம்பித்தான். அங்கிருந்த குரங்கு பீஸ்டுகள் மற்றும் சில பீஸ்டுகள் ஆதனை மகிழ்விக்க அங்குமிங்கும் தாவிக்கொண்டும் விளையாடிக் கொண்டும் அவனுடன் சென்றது. 2 நாட்கள் ஆதனை அந்த பீஸ்டுகள் மிகவும் அன்புடனும் அக்கறையுடனும் பார்த்து கொண்டது. அங்கிருந்த பாதாள மலையை முற்றிலுமாக டிராகன் பீஸ்டை வைத்து சுற்றி காட்டிக் கொண்டிருந்தது. ஆதனும் அதையெல்லாம் பார்த்து சந்தோஷமாக உணர்ந்து கொண்டிருந்தான். ஆனால் 3வது நாள் காலை ஆதன் எழுந்ததும் அங்கிருந்த பீஸ்டுகள் அனைத்தும் ஆதனை வழியனுப்ப தயாராகி கொண்டிருந்தது. ஆனால் அதை பார்த்த ஆதனுக்குத்தான் அந்த இடத்தை விட்டு செல்ல மிகவும் கஷ்டமாக இருந்தது. அவன் அங்கிருக்கும் அனைத்து பீஸ்டுகளையும் பார்த்து கொண்டிருந்தான். பிறகு ஆதன் மதுரா அகாடமி சண்டை போட்டியை நினைத்ததும் அங்கிருந்து வெகு விரைவாக மதுரா அகாடமியை சென்றடைய வேண்டும் என்று எண்ணினான். ஏனென்றால் அவன் இன்று கிளம்பினால்தான் 2 நாட்களுக்கு பிறகு மதுரா அகாடமியை மையப்பகுதியை சென்றடைவான். அதனால் அவனும் வேக வேகமாக கிளம்பினான். ஆதன் அங்கு இருந்து கிளம்புகிறான் என்று வருத்தத்துடன் தான் நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த யானை பீஸ்ட், நீ எந்த ஒரு வருத்தமும் படாத ஆதன். நீ எங்க கூட இருந்த ஒவ்வொரு நாளையும் நாங்க எங்க வாழ்நாள்ல மறக்கவே மாட்டோம். ஏன்னா நாங்க ஒரு நாள் தான் கேட்டோம். ஆனா நீ உன்னோட 2 நாளை எங்களுக்கு கொடுத்துட்டு எங்க விளையாட்டு சந்தோஷத்தெல்லாம் பகிர்ந்துகிட்டதே போதும். நீ பார்த்து போயிட்டு வா. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். இந்த பாதாள மலையோட விலை உயர்ந்த கல்லான இந்த கருப்பு கல்லை வச்சுக்கோ. உனக்கு எந்த இக்கட்டான நிலை வந்தாலும் கண்களை மூடி இதை கையில வை. நாங்கள்ல யாராவது ஒருத்தவங்க வந்து உன்னை ஆபத்துல இருந்து காப்பாத்துவோம் என்று தகவலை பரிமாறியது. அதை கேட்ட ஆதனும் சிறு புன்னகை செய்துவிட்டு அந்த கல்லை வாங்கி கொண்டான். அப்போது புலி பீஸ்ட் ஆதனை பார்த்து, அப்புறம் நீ எப்ப வேணாலும் இந்த இடத்துக்கு வரலாம் ஆதன். நாங்க மற்ற மனுஷங்களை தான் எங்க இடத்துக்குள்ள விட மாட்டோம். ஆனா நீ எங்கள்ல ஒருத்தன். அதனால நீ வரணும்னு நினைச்சா எப்ப வேணாலும் இங்க வா, சரியா என்று தகவலை பரிமாறியது. ஆதனும் சரியென்று கூறிவிட்டு அனைவரையும் கையெடுத்து கும்பிட்டு நின்றான். அப்போது அவனது காலை அந்த பூனை கீறி கொண்டிருந்தது. அதை பார்த்த ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு, அட, உனக்கு தனியா போயிட்டு வரேன்னு சொல்லுமா? சரி, நான் போயிட்டு வரேன் என்று பூனையை தனது கையில் தூக்கியவாறு கூறினான். அப்போது அந்த பூனை ஆதனை பார்த்து இல்லை என்று தலையசைத்து விட்டு ஆதனை பாவமாக பார்த்து கொண்டிருந்தது. இந்த பூனை என்னப்பா சொல்லுது? எனக்கு எதுவுமே புரியல என்று புலியை பார்த்து கேட்டான் ஆதன். அப்போது அந்த பூனை வினோதமான சத்தம் போட்டு புலியிடம் காட்டியது. அதை கேட்ட புலி பீஸ்ட் சிரித்து விட்டு, அதுவும் உன் கூட வர்றேன்னு சொல்லுது ஆதன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ அதை எடுத்துட்டு போறதுக்கு விருப்பம்னா எடுத்துட்டு போ என்று தகவலை பரிமாறியது. அதை கேட்ட ஆதன் அப்படியே திரும்பி பூனையை பார்த்தான். பூனையும் ஆமென்று தலையை வேக வேகமாக அசைத்தது. அதை பார்த்த ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு, சரி, அப்ப நான் இவனை தூக்கிட்டு போறேன், நம்ம சீக்கிரமே சந்திக்கலாம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வேக வேகமாக நடந்து செல்ல ஆரம்பித்தான். அதை பார்த்த அங்கிருந்த அனைத்து பீஸ்டுகளும் அவனை ஆனந்த கண்ணீரோடு வழி அனுப்பி வைத்தார்கள். ஆதனும் அந்த பூனையுடன் பேசிக்கொண்டே வேக வேகமாக நடந்து சென்றான். மறுபக்கம் அந்த மதுரா அகாடமி மலையடிவாரத்தில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்த பெண் தொடர்ந்து தியானத்தில் தான் இருந்தாள். அந்த அழகான பெண் வேறு யாரும் இல்லை, பருள் தான். அவள் தனது சக்தி ஆற்றலை அதிகப்படுத்திக் கொள்ளத்தான் தியானம் செய்து கொண்டிருந்தாள். அப்போது அவள் அந்த மலையின் உச்சியில் ஏதோ ஒரு புதுவிதமான சத்தம் கேட்பது போல உணர்ந்தாள். அங்கு பறவைகள் எல்லாம் பயந்து கொண்டு அங்குமிங்கும் பறந்து சென்று கொண்டிருந்ததை பார்த்த பருள், அங்க ஏதோ வர்ற மாதிரி இருக்கு, அதனாலதான் அங்க இருக்க எல்லா பறவைகளும் இப்படி பயந்து பறந்துட்டு இருக்கு என்று பருள் நினைத்து பயத்துடன் அங்கு பார்த்து கொண்டிருந்தாள். அந்த பாதி மலைக்கு மேல் தியானம் செய்து கொண்டிருந்த வீரர்கள் எல்லாம் தலைதெறிக்க ஓடி வந்தார்கள். அதை பார்த்த பருள் அங்கு வந்த ஒருவரை பார்த்து, எதுக்கு இப்ப இப்படி தலைதெறிக்க ஓடி வந்துட்டு இருக்கீங்க? அப்படி இங்க என்ன வந்துட்டு இருக்கு என்று கேட்டாள். அப்போது அந்த வீரன் ஓடி வந்ததில் மூச்சு வாங்கி கொண்டிருந்தான். பிறகு பருளை பார்த்து, அங்க ஒரு பெரிய என்று சொல்ல வரும்போது அந்த உச்சி மலையிலிருந்து ஒரு பெரிய டிமானிக் டிராகன் பீஸ்ட் பருளை நோக்கி பறந்து வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த பருளுக்கு கைகால்கள் எல்லாம் நடுக்கம் கண்டது. அவள் அங்கு சுற்றியும் பார்த்தால் அங்கு ஒரு வீரன் கூட இல்லை. அனைவரும் பயந்து ஓடிவிட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு நன்றாக தெரியும் அவர்களால் அந்த டிமானிக் டிராகன் பீஸ்டை சண்டையிட்டு வெல்ல முடியாது என்று. பருளுக்கு பயம் இருந்தாலும் அவள் அந்த டிமானிக் டிராகன் பீஸ்டை எதிர்த்து சண்டை போடலாம் என்று நின்று கொண்டிருந்தாள். அந்த டிராகன் பீஸ்ட் அருகில் வர வர அவளுக்கு பயம் அதிகமானது. அந்த டிராகன் பீஸ்ட் பருளுக்கு முன்னால் வந்து நின்றது. அது 50 முதல் 60 அடி உயரம் இருந்தது. அதை பார்த்த பருள் பேரதிர்ச்சி அடைந்தாள். இருப்பினும் அவளது வெள்ளம்பு சக்தியை எடுத்து அதை தாக்க வரும்போது அந்த டிமானிக் டிராகன் பீஸ்டில் இருந்து ஆதன் அந்த பூனை பீஸ்டுடன் கீழே இறங்கி நின்றான். அவனை பார்த்ததும் பருளுக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. அவள் வேகமாக ஓடி சென்று ஆதனை கட்டியணைத்துக் கொண்டு கண்ணீர் விட்டாள். அப்போது ஆதன் பருளை தட்டி கொடுத்து விட்டு அந்த டிமானிக் டிராகன் பீஸ்டை பார்த்து, ரொம்ப நன்றி நண்பா, நீ பார்த்து உன் இடத்துக்கு போய்க்கோ. போற வழியில யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, சரியா?
அவங்க உன்னை அடிச்சாலும் நீ அதுல இருந்து தப்பிச்சு போயிடணும், சரியா என்று கூறினான். அதை கேட்டு அந்த டிமானிக் டிராகன் பீஸ்டும் கீழே படுத்து ஆதனை வணங்கிவிட்டு அங்கிருந்து பறந்து சென்றது. அதை பார்த்த பருளுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவள் ஆதனை வியப்பாக பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது ஆதன் திரும்பி பருளை பார்த்தான். அவள் தன்னை வியப்பாக பார்த்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு சிறு புன்னகை செய்தான். மறுபக்கம் ஆதன் அந்த பூனையோடு வேக வேகமாக அந்த இடத்திலிருந்து கிளம்பிய போது அங்கிருந்த புலி ஆதனின் அவசரத்தை பார்த்து கொண்டு டிராகன் பீஸ்டை பார்த்து கண் காட்டியது. அப்போது அந்த டிராகன் பீஸ்ட் வேகமாக வந்து ஆதனுக்கு முன்னால் நின்றது. அப்போது அந்த புலி பீஸ்ட் ஆதனிடம் அவர்களது டிவைன் சென்ஸ் மூலமாக, நீ இந்த டிராகன் பீஸ்ட் மேல ஏறிக்கோ ஆதன், இது உன்னை பாதுகாப்பா உன் இடத்துக்கு வேகமா கொண்டு போய்விடும் என்று தகவலை பரிமாறியது. அதை கேட்ட ஆதன் சரியென்று தலையசைத்துவிட்டு அந்த டிராகன் பீஸ்டின் மீது ஏறி அமர்ந்தான். அது 1 மணி நேரத்தில் ஆதனை கொண்டு வந்து அந்த மதுரா அகாடமியின் மலையடிவாரத்தில் விட்டுவிட்டு கிளம்பிவிட்டது. அப்போது ஆதன் பருளை பார்த்து, வாயை திறந்திருந்தது போதும், வாயை க்ளோஸ் பண்ணு, என்ன அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வருவேன்னு காத்துட்டு இருந்த போல என்று சிரித்துக்கொண்டே கேட்டான். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நான் தியானத்துல இருந்தேன். அப்ப ஏதோ சத்தம் கேட்குதுன்னு எழுந்து பார்த்தேன். மேல தியானத்துல இருந்தவங்க எல்லாம் பயந்து ஓடினாங்க. அதுதான் என் ஆயுதத்தை எடுத்து நின்ன. சரி அதை விடு, நீ வந்துட்டேல, இது போதும் ஆதன், எனக்கு நீ இல்லாம மதுரா அகாடமி நல்லாவே இல்லை என்று கண்களில் கண்ணீர் பொங்க கூறினாள் பருள். அதை கேட்ட ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு, நீ நல்லா இருக்கியா, சோமன் வேங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா என்று கேட்டான். அதை கேட்ட பருள், எல்லாரும் நல்லா இருக்காங்க ஆதன், ஆனா சோமன் மட்டும்தான் என்று வருத்தத்துடன் நின்றாள். அதை பார்த்த ஆதனுக்கு மனது பதைபதைத்தது. அவன் பருளை பார்த்து, என்னம்மா சொல்லு, ஏன் சோமனுக்கு என்னாச்சு என்று கேட்டான். பதறாத ஆதன், அவனுக்கு எதுவும்லாம் இல்ல. அவன் நீ போனதுல இருந்து பழைய சோமனாவே இல்ல, அவன் சோகமாவே தான் இருக்கான் தெரியுமா, பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆதன் என்று வருத்தத்துடன் கூறினாள். அதை கேட்ட ஆதன் கண்கள் கலங்கிவிட்டு, அதெல்லாம் நான் போய் அவனை பார்த்தேன்னா அவன் சந்தோஷமா மாறிடுவான். சரி அது இருக்கட்டும், அவன் என் உயிர், அவன் எனக்காக வருத்தமா இருக்கான். நீ என்ன நினைச்சு அழுதுட்டுலாம் இருந்திருப்ப போல, இப்படி என்னை பார்த்தது வந்து கட்டி பிடிச்சு அழுதுட்ட என்று கேட்டான். அதை கேட்ட பருள் டக்கென்று அவளையே அறியாமல் கண்களில் தேங்கியிருந்த கண்ணீரை ஆதனுக்கு மறுபக்கம் திரும்பி துடைத்துவிட்டு திரும்பி நின்றுவிட்டு, அப்படிலாம் எதுவும் இல்லையே, ரொம்ப நாளா உன்னை பார்க்காம பார்த்ததும் டக்குன்னு வந்துருச்சு, அவ்வளவுதான், வேறெல்லாம் ஒன்னும் இல்ல என்று கூறினாள். ஆதன் இறந்து விட்டான் என்ற செய்தி கேட்டு சோமன் கூட ஆதன் வந்து விடுவான் என்று நம்பிக்கையுடன் இருந்தான். ஆனால் பருள் அந்த 2 நாட்கள் அழுத கண்ணீரில் ஒரு குளமே நிறைந்து விடும் அளவுக்கு வந்தது. இப்போதும் அவள் ஆதனை பார்த்ததும் அவளையே அறியாமல் வேகமாக சென்று அவனை கட்டி அணைத்துக் கொண்டு கண்ணீர் விட்டதுதான் அவளது உள்ளத்தில் இருக்கும் அன்பை வெளிப்படுத்தியது. அப்போது ஆதன் பருளை பார்த்து, என்ன மேடம் அந்த பக்கம் திரும்பி நிக்கிறீங்க, இந்த பக்கம் திரும்பி என்னை பார்த்து சொல்லுங்க இல்லைன்னு, அப்போ ஒத்துக்கிறேன் நீங்க என்ன மிஸ் பண்ணலன்னு என்று சிரித்துக் கொண்டே கூறினான். அதை கேட்ட பருள் சிறு புன்னகை செய்தாள். அதை எட்டி பார்த்த ஆதன், என்ன மேடம் மட்டும்தான் அந்த பக்கம் திரும்பி இருக்கீங்க, ஆனா நீங்க சிரிக்கிறது இப்படி அப்படமும் முன்னாடி தெரியுது என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்ட பருள் முகம் வெக்கத்தில் சிவந்தது. அவளால் ஆதன் வந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தவும் முடியாமல் மறைக்கவும் முடியாமல் தடுமாறிக் கொண்டிருந்தாள். பருள் தனது அன்பை மறைத்துக் கொண்டு, அப்படிலாம் நான் யாரையும் மிஸ் பண்ணல, நான் எதுக்கு உங்களை மிஸ் பண்ணணும் சொல்லுங்க, நீங்க இங்க இருந்தா மட்டும் என் கூட பேசிட்டா இருக்கீங்க, பாவம் உங்க ஃப்ரெண்ட் அந்த சோமன் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவான், அப்புறம் உங்க அண்ணா அசோகன் அக்கா அதுல்யாவும் நீங்க இல்லைன்னு நினைச்சு ஃபீல் பண்ணாத நாளே இல்லை, முதல்ல அவங்கள போய் பாருங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்க, நான் என் கூட பழகுன ஆளாச்சே இறந்துட்டானேன்னு சொன்னாங்களேன்னு இப்ப திரும்ப வந்துட்டானேன்னு சந்தோஷப்பட்டேன், அவ்வளவுதான், மத்தபடி வேற எதுவும் இல்ல என்று சொல்லிவிட்டு சிறு புன்னகை செய்தாள். அப்படியா, அப்ப எனக்கு அந்த பீஸ்டுகள் எல்லாம் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க, நான் வேணா என் நண்பன் சோமன் வேங்கையன் அண்ணா அக்காவை கூட்டிட்டு இங்க இருந்து போயிட்டா நீங்க சந்தோஷமா இருப்பீங்கல்ல என்று கேட்டான் ஆதன். அதை கேட்டதும் பருள் சிறிது நேரம் ஏதும் பேசாமல் இருந்தாள். அப்போது ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு, சரி அது கூட வேணாம், பின்னால திரும்பி நீ சொன்னத முன்னால திரும்பி என்னை பார்த்து சொல்லு, நான் ஒத்துக்கிறேன் என்று கூறினான். அதை கேட்டதும் பருளுக்கு வெக்கம் வந்து விட்டது. அவளும் வெட்கத்தில் அழகாக சிவந்திருக்கும் அவளது முகத்தை மறைத்துக் கொண்டு ஆதனை நோக்கி திரும்பலாம் என்று தைரியத்தை வரவழைத்து திரும்பினாள். ஆதன் பருளிடம் சொல்ல போவது என்ன? பருள் ஆதனை எங்கு அழைத்து செல்ல போகிறாள்? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் விறுவிறுப்பான நிகழ்வுகள் என்ன?